அவன் தீமை அவனை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அதை தான் அவனும் விரும்பி கொண்டிருக்கிறான். தீமை ருசிக்க தான் அவன் விரும்புகிறான். வசனம் சொல்லுகிறது, பாவம் உனக்கு மன்னிக்கப்படுமானால் நீ விடுதலை ஆவாய். வியாதிலிருந்து விடுதலை ஆவீங்க, சுகம் கிடைக்கும். அநியாயத்திலிருந்து விடுதலை ஆகுவீங்க, தீமையிலிருந்து விடுதலை ஆகுவீங்க. மனசாட்சி இடம் கொடுங்க, அது நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். கர்த்தர் அநேக நன்மைகள் செஞ்சிருக்கிறார், அநேக நன்மைகள் செஞ்சிருக்கிறார், அநேக நன்மைகள். அவராலே முடியாத ஒன்றுமில்லை. நான் ஜீவன் தப்புவிப்பது அவராலே. ஒருவேளை நம்ம உலகத்தை நீங்கள் நோக்கி பார்க்காதீங்க, அக்கம் பக்கம் நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்க வேண்டி விரும்புவீங்க. பூமியும் அதன் கர்த்தருடையது. பவுல் சொல்றார், நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிற மனுஷன் நாடு தேடுகிறோம். நீங்கள் பார்க்கறது எதுவுமே நிலை கிடையாது, எல்லாம் டெம்பரவரி, எல்லாம் அழிவுக்குட்பட்டது, அழிந்து போகும். கட்டப்பட்ட கைவிலையில் நித்திய ஜீவனுக்காக அந்த வீட்டுக்காக நம்ம வைத்திருக்கிறார்.